ராஜீவ் காந்தி சமூக சேவை அறக்கட்டளையின் மாநகர மாவட்ட தலைவர் சகுந்தலா ராமகிருஷ்ணன் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது, திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் கட்டாரங்குளம் கிராமம் வடக்கு செலியநல்லூர் முதல் ஹைகிரவுண்ட் வரை குறிப்பிட்ட எண் கொண்ட பேருந்து கடந்த 13 வருட காலமாக வடக்கு செலியநல்லூர், குப்பனாபுரம், கட்டாரங்குளம் இரண்டும் செல்லான், கந்தசாமியாபுரம், அழகிய பாண்டியபுரம் வழியாக வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், பல்வேறு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த பேருந்தின் மூலமாக பயன்பெற்று வந்தனர். இந்த பேருந்து கடந்த கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இதுவரை அந்த பேருந்து இயக்கப்படவில்லை. அதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் நபர்கள் என்று பல தரப்பினரும் அதிகமாக பாதிப்படைந்துள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் சிலர் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டனர். ஆகவே கொரோனா காலத்திற்கு முன்பு வந்த அதே பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த பேருந்து எங்கள் கிராமத்திற்கு வராவிட்டால் நாங்கள் எங்கள் கிராமங்களில் உள்ள அனைத்து பொதுமக்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் மறியலில் ஈடுபடுவோம் என்று ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளை மாநகர் மாவட்ட தலைவர் சகுந்தலா ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். திருநெல்வேலியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கேன், அசம்பிளி பிரசிடென்ட். அது காணாதது ராஜீவ்காந்தி அறக்கட்டளையில் மாநகர மாவட்ட தலைவராக இருக்கேன். எனது கிராமத்துக்கு ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு, ஹைகிரவுண்ட் டு செலியநல்லூர், வடக்கு செலியநல்லூர். இதனால மக்கள் அதில் நல்ல பயனடைந்தாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கு இங்கிட்டு வரவே இல்லை. ஏற்கனவே ஒரு தரப்பினர் இந்த பஸ்ஸுக்காண்டி மனு கொடுத்துருந்தாங்க. இன்ன வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. போக்குவரத்து கழகத்திலையும் போய் மனு எல்லாமே கொடுத்துருக்குறோம், இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை. அதனால இப்போ ஊர் பொதுமக்களோட ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பாகவும் இளைஞர் காங்கிரஸ் சார்பாகவும் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இதனால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவிகள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால நிறைய எங்கள் ஸ்கூலில் இந்த கிராமத்திலேருந்து படிக்க போகிற பிள்ளைங்க இந்த பஸ் வராதனால நிறைய பெற்றோர்கள் அந்த நிப்பாட்டிட்டாங்க, படிப்பே நிப்பாட்டி வீட்டில் வச்சுருக்காங்க. இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் பார்க்க போனீங்கன்னா அரசு வேலை பார்க்குறவங்க விரல் விட்டு எண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. இந்த பஸ்ஸுனால இப்போ தான் கொஞ்சம் கல்வி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, அதையும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அதனால அந்த பஸ் மறுபடியும் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி நான் கோரிக்கை வச்சிருக்கேன். இதனால எங்கள் கிராமம் மட்டும் இல்லை, ஒரு 20,000 அந்த கிராமத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க.